வீடியோவில் நம்ம குங்ஃபூ சாவ் செஞ்சுக்கலாம். சைனீஸ் ரெசிபி இது. கொய்த்தியாவை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு பேக்கெட் கொய்த்தியாவ். இந்த கொய்த்தியாவை நல்லா அந்த மாதிரி விரித்து விட்டுக்குங்க. அப்புறம் எங்கிட்ட கொஞ்சம் மீஹோன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். நான் ஒரு சட்டியில் எண்ணெய் சூடாக்கியிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடணும். அப்போ தான் அந்த மீஹோன் போட்டோன்னே நல்லா வெந்துடும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா எண்ணெய் நான் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். எண்ணெய் அடுத்து இந்த கொய்த்தியாவை நம்ம இந்த கிச்சா ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பொரிச்ச எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அதில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது தண்ணி கிச்சாப்போம், கட்டி கிச்சாப்போம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே வச்சுட்டு இதையும் இறக்கி வச்சிடலாம். இதை நல்லா சூடாக்கிக்கோங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சூப் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இது செசமி ஆயில், சைனீஸ் செசமி ஆயில். அது இஞ்சி பூண்டு, இதில் எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஊட எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கோழி பிடிக்கும்னா கோழி சேர்த்துக்கோங்க. இது ஃபிஷ்க்கு. ஊடா வேகட்டும். கொஞ்சம் கேரட்டு, உப்பு, மஷ்ரூம் ஸ்டாக் எடுத்துருக்கேன். நீங்கள் சிக்கன் ஸ்டாக் கூட எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இது கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இது பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கடுகு கீரை, சோப்பு மிளகா, கொஞ்சம் சோள மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணியில் இப்படி கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதிக்க பாருங்கள். நான் ஒரே ஒரு வெள்ளை முட்டை வச்சுருக்கேன். நம்மளோட சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் இந்த கொய்த்தியாவும் அந்த மீஹோனும் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு டவுன் பாவாங்.
இப்போ சூப் அதில் ஊற்றிக்கலாம். நீங்களும் வீட்டிலே இந்த மாதிரி சிம்பிள் வெர்ஷன் குங்ஃபூ சாவ் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.